நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சத்தியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு டென்ஷன் மேனேஜ்மெண்ட். டென்ஷன் மேனேஜ்மெண்ட்னா இது ரொம்ப பிரபலியமான ஒரு தலைப்பாக இப்போது இந்த காலங்களிலே அவசியப்படுகிறது. இறுக்கம், டென்ஷன் அப்படின்னா ஒரு இறுக்கம் அல்லது நெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். நெருக்கம் அப்படின்னா மேபி சரியான புரிதலிலே நமக்கு இருக்காது, ஆனால் அதுதான் கரெக்டான வேர்டு, நெருக்கம் அப்படிங்கிறது. பட் இறுக்கம் அப்படின்னா நமக்கு வழக்கத்தில் தெரிந்து கொள்கிற ஒரு வார்த்தை. ஸோ இறுக்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டென்ஷனாக எப்போ பாரு டென்ஷன், எதை எடுத்தாலும் டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்க. பிரசங்கி எக்லிஷியாசிட்டிஸ் 7 கடைசி வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது செம்மையானவனாக உண்டாக்குனார், பர்ஃபெக்டாக உண்டாக்குனாராம். பேஜ் நம்பர் 797, 797வது பக்கம், பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்குனார்னா செம்மையானவனை, பர்ஃபெக்ட், செம்மைனா பர்ஃபெக்டாக உண்டாக்குனார். ஆனால் மனுஷன் தான் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். அவன் தான் எல்லாம் இழுத்து போட்டுக்கிறது, தேவையில்லாததெல்லாம் இழுத்து போட்டுக்கிறது மனுஷன்தான். நான் வரும்பொழுது நினைத்துட்டே இருந்தேன், வண்டியை ஓட்டிகிட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு குரங்கோ, ஒரு பறவையோ, ஒரு காக்காயோ, ஒரு குருவியோ எப்பயாவது டென்ஷனோட உட்கார்ந்துருக்கா, அழுதுகிட்டு இருந்திருக்கா, அல்லது பிறக்கும் பொழுது கால் இல்லாமல், கண் இல்லாமல், வாய் இல்லாமல், அல்லது ரெக்கை இல்லாமல் பிறந்திருக்கா அப்படின்னா நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை. ஆக்சிடெண்ட்டில் தான் ஒருவேளை கண்ணு போயிருந்திருக்கலாம், அல்லது கால் உடைஞ்சிருந்திருக்கலாம், ரெக்கை உடைஞ்சிருந்திருக்கலாம், அப்படி தானே ஒழிய அவைகளுடைய பிறப்பு ஒரு நாளும் மாற்றமே இல்லை, பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. தேவன் மனுஷனை செம்மையானவனை தான் உண்டாக்குனார். மனுஷன்தான் தன்னுடைய நாட்களிலே உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களும் போராட்டங்களும் அல்லது நெருக்கங்கள் அல்லது இறுக்கங்கள், டென்ஷன் எல்லாம் எதனாலனா நாம தான் தேடிக்கொள்கிறோம், தானாக உருவாகவே இல்லை. இப்போ ஒரு குழந்தை அப்படின்னா குழந்தை சந்தோஷமாக தான் இருக்கு, அது வேண்டியதை நம்ம கொடுக்கலங்கும் பொழுது தான் அது அழுகிறது. மற்றபடி அது சந்தோஷம். தன்னுடைய வாழ்க்கையை வளர வளர அதுக்கப்புறம் தான் எதிர்பார்ப்புகள் கூடுகிறது. எனக்கு இது வேணும் அப்படின்னா அது கிடைக்கலன்னா உடனே ஒரு டென்ஷன், நான் இப்படி இருக்கணும், அது கிடைக்கலன்னா உடனே ஒரு நெருக்கம், ஒரு டென்ஷன். ஸோ நாம் அதை உருவாக்கி கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏன்னா அல்டிமேட்டாக அவர் தான் நமக்கு கைடன்ஸ். அவர் சொல்றார், என்னுடைய பாதையை நான் வைத்து போகிறேன், என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாருங்க. அவருக்கு நம்ம மாதிரி டென்ஷன் இருந்துச்சா அப்படின்னா லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது ரொம்ப நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிறார். நான் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ இந்த பாடுகளை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 11 வகையான ஞானஸ்நானங்களை வேதாகமத்தில் ஒரு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. 11 வகையான காரியங்களை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அதில் இது ஒரு வகை, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், அதாவது நான் கடந்து போக வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறது, அந்த ப்ராசஸை நினைத்து நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த பரிசுத்த ஆவி, அக்னி அபிஷேகம் இதெல்லாமே ஒரு ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது, நான் ஒரு ப்ராசஸில் கடந்து போக வேண்டும், அது எனக்கு தெரியும், என்ன ப்ராசஸில் நான் போக போகிறேன்னு எனக்கு தெரியும், அதை குறித்து நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார்.
இப்போ நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும், அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு காரியத்தை நான் சந்திக்க போகிறேன், ஒரு அடுத்த நாள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் மீட்டிங் கூப்பிட்டுருக்குறாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரில, இது எனக்கு வரப்போகிறது, இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்டைன், தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கடந்து தான் போகணும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நாளைக்கு என்பது வந்து விடுகிறது. எப்படி நம்ம கடந்து போகிறோம்? எக்ஸாம் வந்துருச்சு, நாளைக்கு நம்ம 12th எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கவே இல்லை, ஒரு வருஷம் ஊர் சுற்றிட்டேன், ஆனால் எக்ஸாம் வந்துருச்சு, எப்படி ஓடிடலாம், உடம்பு முடியாமல் நம்ம எனக்கு காய்ச்சல் அப்படின்னு படுத்துடலாமா அப்படின்னா படுத்துடலாம். ஆனால் திரும்பவும் நீங்கள் அடுத்த வருஷம் அதை சந்தித்து தானே ஆகணும். ஸோ கண்டிப்பாக சந்திக்க தான் போகிறோம். we will never able to escape. அதுலேருந்து ஒரு நாளும் தப்பித்து ஓடவே முடியாது. அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது தீர்மானம். அதை ஒரு நாள் தப்பித்து கொள்ளவே முடியாது. அப்போ அது எப்படி நம்ம கடந்து போகிறோம்? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா அது எப்படியா தப்பிச்சு போயிடலாமான்னா முடியாது. யூ ஹாவ் டு கிராஸ் த்ரூ. அதை நீங்கள் பாஸ் பண்ணித்தான் ஆகணும். எப்படி இதெல்லாம் நம்ம கடந்து போக போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வருமானா நிச்சயமாக உண்டு. அதில் ஒரு நாளும் மாற்று கருத்து இல்லை. அதை எப்படி நாம் கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்முடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவருடைய பாதையை நம்ம பின்பற்றும் பொழுது அவர் ஏற்கனவே சந்தித்து ஏற்கனவே அதை கடந்து போய் ஏற்கனவே அதை ஜெயித்ததினாலே தைரியமாக நாம் அவரை பின்பற்ற முடியும். அதான் அவர் அந்த வசனத்தை நான் இங்கே கொண்டு வரேன். அவர் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்க, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் ஜெயித்தார், அதை பார்த்தார், கடந்து சென்றார், அதை ஜெயித்தார். இப்போ சொல்றாரு, பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். அப்போ ஆல்ரெடி நடந்து முடிந்தது, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக நடந்து முடிந்த ஒரு காரியமாக. இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, இந்த ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னு என்னால் நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு தைரியமாக ஒருத்தட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, ஆமாம் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, நம்ம வாங்கலாம் அப்படின்னு. அதுபோல இயேசு கிறிஸ்து அவர் கடந்து சென்றார், ஜெயித்தார், என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படிங்கிறாரு. நாம் அவரை பின்பற்றுகிறோம். இப்போ ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது, எப்போதும் தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட். எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நினைவிலே கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு அவர் கடந்து சென்ற சூழலும் அதை எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். எப்படி ஒரு கேள்வி அங்க எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒருவேளை இது அடிக்கடி வாசித்ததுனால இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கேள்வி ஏன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும், தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே குதிச்சு பாரு அப்படின்னு ஏன் கேட்கணும்? கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படியே அதுக்கு மேலே ஒரு 17வது வசனம், 3வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க எப்படி முடியுதுன்னு. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, என்னன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு வானத்துல இருந்து சவுண்ட் வருது. நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை பார்த்து எல்லாரும் முன்னாடியும் மைக்கில் ஒருத்தர் சொல்லி இவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு ஒரு யாராவது பாராட்டினாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வர்றாரு, வானத்திலிருந்து ஒரு சவுண்ட் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ இவர் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னா இவரை எப்பவும் தாம்பாள தட்டில் வச்சிருந்துருக்கணுமே. ஆனா இவரை கொண்டு போய்
பாலைவனத்தில் வனாந்தரத்தில் கொண்டு போய் 40 நாள் பட்டினியா போட்டாச்சு. 4வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்பதான் வானத்திலிருந்து செய்தி வந்தது. தேவன் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆவியானவர் கொண்டு போய் இவரை கொண்டு போய் பாலைவனத்தில் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டாரு. பசி பட்டினி 40 நாள் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு பசி வருது. இப்போ பிசாசு வந்து கேட்குறான், ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உன்னைய வந்து வானத்திலேருந்து ஒரு சவுண்டு வந்தது, நீ தேவனுடைய குமாரன்னு, இன்னும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா 40 நாள் ஆச்சு. 40 நாளுக்கு முன்னாடி அவர் சொன்னார், 40 நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஞானஸ்நானம் வேறு எடுத்துட்டேன். யூஸ்வலாக ஞானஸ்நானம் எடுத்தால் எனக்கு வாழ்க்கை சூப்பராக இருந்திருக்கணும். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே கொண்டு போய் ஊருக்குள்ளே விடாமல் பாலைவனத்தில் கொண்டு போய் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டாங்க. விட்டது மாத்திரம் இல்லாமல் பசி வேற, நைட்டும் பகலுமா எனக்கு சாப்பாடு இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், என்னன்னா ஞாபகம் இருக்கா வானத்திலேருந்து உனக்கு வந்தது, நீ தேவனுடைய குமாரனா, ட்ரை பண்ணி பாரு, கீழே விழுந்து பாரு அப்படிங்கிறான். 3வது வசனம் 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த பவர் இருக்கா பாருங்க, ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறான். இந்த கல்லுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் அப்பமா எடுத்து மாற முடியுமா, அப்பமா மாறு அப்படின்னு சொல்லி பாரு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா நம்மளா இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 40 நாள் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஞானஸ்நானம் எடுத்தால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்தாருன்னு யோவான் 1:12 சொல்லுது. உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அப்போஸ்தலர் 22:16 சொல்லுது. 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்க தோணுமா அப்படின்னா ஒருத்தன் கேட்குறான், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பதில் என்னவா இருந்தது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இந்த கல்லுகளை நான் அப்பமா மாற்றி அதை நான் சாப்பிட்டு அதனால என் வயிற்றை திருப்தி ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவன் எதை செய்தாலும் அப்பத்தினால மாத்திரமல்ல, கல்லினாலே மாத்திரமல்ல, தண்ணீரினாலோ வார்த்தையினாலேயோ எதுனாலையும் எப்படினாலும் அவர் செய்வாரு. நீ சொல்லி நான் செக் பண்ணி இதுல இருந்து நான் ஒரு அப்பமா மாற்றி நான் கண்டுபிடித்து அவரை நான் தேற்றிக்கொள்ள வேண்டும், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையிலே என்ன வார்த்தை, அவர் எப்படினாலும் அவர் வந்து என்னை நிரப்ப முடியும். அவர் வந்து திடீர்னு காகத்தினால கொண்டு வந்து நிரப்ப முடியும், யாராவது மூலமா கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அல்லது இங்க இருக்கிற ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து எனக்கு திருப்தியை கொடுக்க முடியும், அல்லது பசியே இல்லாம என்னை மாற்ற முடியும், எப்படினாலும் அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ சொல்லி அதை நான் செக் பண்ணி என்னை ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் அங்கே ப்ராசஸ். யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ கிறிஸ்தவனா, நீ ஜெபம் பண்ணு பார்ப்போம், நீ ஜெபம் பண்ணா உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ வாழ்க்கையில் என்னத்தை சுகத்தை கண்ட, நான் ஜெபமே பண்ணலை, நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர். நமக்கு உடனே டக்குன்னு இந்த மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாம், என்னத்தை எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், என்னத்துக்கு எனக்கு, அவன் நல்லா தானே இருக்கிறான். இங்கே அதான் நடக்கிறது. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து சொன்னாரு, நீ சொல்லி நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த கல்லுகளானாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை எனக்கு போதும். அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா, அப்போ அந்த சூழலை உடனே சரி இவர் சமாளிச்சிட்டாரு அப்படின்ட்டு திரும்ப அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறான். 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி திரும்பவும் கேட்குறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். முதல்ல தான் தப்பிச்சாச்சு, 2வது தடவை திரும்பவும் அதே கேள்வியை கேட்குறான், நீ கீழே குதிச்சு பாரு, வசனம் சொல்லியிருக்குதானே, நீ முதல்ல வசனத்தை எடுத்து சொன்னியா, நானும் இப்போ வசனத்தை சொல்கிறேன், நீ தாழ குதியும்
உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உம்மை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கு. நீ தானே வசனத்தை எடுத்து சொல்ற, இப்ப நான் அதே வசனத்தை சொல்றேன். இப்ப ட்ரை பண்ணி பாரு, அந்த வசனம் கரெக்டா இருக்கான்னு ட்ரை பண்ணி பாரு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு, தேவன் உன்னை வழி நடத்துவாரு, உன் பக்கத்திலே இருப்பாரு. நீ அவரை தொழுது கொண்டா உனக்கு எல்லா நன்மையும் நடக்கும், உனக்கு எல்லா சுகமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு வசனத்துல. ஆனா நீ இப்படி இருக்கிறியே, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றது போல அவன் ட்ரை பண்ணும் பொழுது திரும்பவும் இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்றாரு, நீ அவரை செக் பண்ணாதன்னு சொல்லியிருக்கு, அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ திரும்ப 3வது தடவை கொண்டு போய் என்ன பண்றான், சகல ராஜ்யங்களையும் அவருக்கு மகிமையும் காண்பித்து 9வது வசனம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். இப்போ அங்க வேறொரு புதிய ஆஃபர் வந்திருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய விஜயம் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும், அவர் பாடுகளை சந்திக்க வேண்டும், சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும். அதற்கு பின்பு இந்த உலகம் முழு அனைத்து ஜனமும் அவருக்கு சொந்தமாக கீழ்ப்படுகிறவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனா பிசாசு ஒரு ரெடிமேட் ஆஃபர் கொடுக்குறான். நீ ஊர் சுத்த வேண்டாம், போய் போதனை கொடுக்க வேண்டாம், சிலுவையில் அறையப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நீ என்னை தொழுதுகொள், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் 9வது வசனம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று அவன் சொன்னான். அப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, முன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நினைவு, எந்த சூழல், எப்பேற்பட்ட ஒரு கேள்வி, எப்பேற்பட்ட ஒரு நமக்கு ஒரு கொக்கி போடப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. என் சூழ்நிழல் ஒருவேளை இப்படி இருக்கலாம், மற்றவர்கள் எனக்கு எப்படினாலும் ஒரு காரியத்தை கொண்டு வந்து காண்பிக்கலாம், மேபி நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குன்னா அதுல நான் நிற்க வேண்டும். ஸோ அவருடைய ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 26வது அதிகாரம் 53 56 உடைய வாசியுங்கள். மத்தேயு 26. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவித்திருக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு ஸ்நானம் பண்ண போகிறேன், அதிலே நான் கடந்து போகணும், நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு. அவர் அந்த நாட்களை கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளாம் எருசலேமுக்கு போவோம் வாங்க அப்படிங்கிறாரு. அங்கே சீஷர்கள் சொல்லுவாங்க, சரி நம்மளும் சாக போகலாம் வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவர் போறாரு. நம்ம ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு மீட்டிங்க்கோ கஷ்டம்னு தெரிஞ்சுதான் நம்ம போறோம். ஆனா அவருடைய தீர்மானம் இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா 54வது வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்கிறார். நான் ஒரு பிரச்சனைன்னு தெரிந்து எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம் என்று தெரிந்தும் நான் அதை கடந்து போக பயந்து கொண்டு நான் ஓடி போனால், அதை சந்திக்காமல் நான் விட்டுவிட்டால், அதன் மூலமாக தேவன் எனக்கென்று எதை வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாமலே போய்விடும். உதாரணத்துக்கு, நான் +2 எக்ஸாம் எழுதணும், நான் +2 எக்ஸாமை சந்திக்காமல் விட்டுவிட்டால் நான் பட்டப்படிப்புக்கு போக முடியாது.
அடுத்த லெவலுக்கு நான் போகவே முடியாது. நான் சந்தித்து தான் ஆகணும். அதை சந்திக்காமல் நான் விட்டு விலகி விட்டேன் என்றால் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வராமலே போய்விடும். இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக கடந்து சென்றது நிமித்தமாகத்தான் அவருக்கு மேன்மை அங்கு கொடுக்கப்பட்டது என்று அங்கு எபிரேயரில் நாம் அதை பார்க்க முடிகிறது. கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதலினாலே அவர் இவ்வளவு மேன்மையான இடத்துல அவர் வந்தார். அப்போ நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் விட்டு விலக வேண்டாம், அதை கடந்து போகணும். எப்படி? தேவனுடைய வார்த்தை நம்ம கையிலே இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் விட்டு ஓடுவது அல்ல. இரண்டாவது, நாம் தேவனுடைய வேலையை அல்லது அவர் வழியிலே நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டும். அவருடைய வழியிலே அந்த வேலையை நாம் செய்வது அவசியமாக இருக்கிறது. யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் ஆதாரமாக இந்த தலைப்புக்கு எடுக்கிறேன். யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று அவர் சொல்கிறார். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பிறவி குருடன் ஆகிய ஒரு மனுஷனை அங்கே பார்க்கிறாரு. அங்கே பார்த்த உடனே கூட இந்த சீஷர்கள்லாம் வந்து அந்த குருடன் கண் தெரிய பார்வையற்றவருக்கு முன்னாடி நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த மனுஷன் வந்து எதனால இப்படி பிறந்தான்? அவன் செஞ்ச பாவமா, இல்லை அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனுடைய பாவம் அல்ல, அவங்க அப்பா அம்மா செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் விளங்கும்படி நான் கிரியை செய்யும்படி அது அங்கு இப்படியாக அவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த வசனத்தை சொல்றாரு, பகல் இருக்கு மட்டும், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இப்போ எனக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்வு இருக்கிறது. நான் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த சூழலில் எல்லாம் நான் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். அதில் நான் பின்வாங்குவதல்ல. எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப தூங்கலை, நீ காலையில் எனக்கு ரொம்ப இடுப்பெல்லாம் வலியாக இருக்குது, அதனால நான் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நான் எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு நான் தள்ளி போடுவதற்கு அல்ல. இந்த பிறவி குருடனுக்கு முன்னதாக உட்கார்ந்து இந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்த உடனே பக்கத்தில் நிற்கிறவங்க சீஷர்கள் அவர் இடத்துல கேட்குறாங்க, எப்படி பிறந்தாரு, இதனாலயா அதனாலயான்னு ஒரு சம்பாஷணை. அப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு வகையில் அவருக்கு துக்கமாக இருக்குமா அல்லது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் இந்த பிறவி குருடர்களாக இருக்கிறவர்களுக்கு உள்ள துக்கம் அதிகமாக இருக்கும். நினச்சி பாருங்க. நான் நிறைய பிளைண்ட்ஸ் கூட பழகிருக்கிறேன், நீங்களும் பழகிருந்திருக்கலாம். நான் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் உங்கள் ஃபோனில் டைமரை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து பாருங்கள். உங்களுடைய வீடு தான், நீங்கள் பல வருஷங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு. டிவி எங்கே இருக்குது, டேபிள் எங்கே இருக்குது, செவுர் எங்கே இருக்குது, சேர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ளார கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். உங்களுக்கு 2 நிமிஷம் தான், 120 செகண்ட்ஸ் உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமான்னு நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கற்பனை. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு போகிறீங்க, உங்கள் டிவி கண்ணில் பட்டுருச்சு, தட்டுப்பட்டுருச்சு. உடனே தொட்டு பார்க்குறீங்க, அது டிவி அப்படின்னு தெரியுது. உடனே தாண்டி அடுத்த பக்கம் டேபிள் இருக்கும், டேபிளுக்கு பக்கத்தில் செவுர் இருக்கும் அப்படின்னா அதை கடந்து நீங்கள் போயிட முடியும். ஆனால் டிவியை ஒரு காலம் பார்த்துடாதவர்களுக்கு அது சதுரம்னா என்ன, எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும், எந்த இடத்துல அது முடியும், எந்த இடத்துல அதுக்கு கீழே பக்கத்தில் டேபிள் வருமா, அதுக்கு பக்கத்தில் செவுர் வருமா, செவுர் ஒட்டி அந்த பக்கம் பேசேஜ் இருக்குமா, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, கெஸ் பண்ண முடியாது. நாம் பார்த்ததுக்கு பின்பு கண்ணை மூடிக்கொண்டு கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அவங்க பார்த்ததே இல்லை, பார்க்காத இடத்துல அவர்கள் வாழுகிறார்கள். அப்படின்னா கண் திறக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு சூழல் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னுடைய கிரியையை செய்ய வேண்டும். அந்த அவசியத்தை பாருங்க. அதாவது தன்னாலே செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது, அது செய்யப்பட வேண்டும் என்று ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். இதையே நான் இதை இப்போ சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு கொஞ்சம் முன்னாடி மேலே என்ன நடந்தது பாருங்க.
8வது அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஊரெல்லாம் சேர்ந்து அவரை கொலை செய்வதற்கு கல்லெறிந்து கொல்லப்படும்படி அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்பதான் ஊரெல்லாம் கூடி வந்தது. அந்த ஜனத்திலிருந்து அவர் வெளியே வந்துட்டு உடனடியாக ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போறார். அந்த மென்டாலிட்டி நம்ம நினைச்சு பாருங்க. முதல் நாள் தான் ஒரு இடத்துக்கு போனீங்க, ஒரு ஃபேமிலியை போய் பார்த்தீங்க, உங்களை ஏதோ ஒரு சூழல்ல உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அச்சா, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த இனிமேல் இந்த தெரு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து அப்போ தான் வந்திருப்போம். மறுநாள் காலையில் ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? என் வேலை உண்டு, நான் உண்டு, உனக்கு வேணும்னா நீ எங்கிட்டாவது போ அப்படின்னு நம்ம விரட்டி விட்டுருவோம். அவர் வந்து இல்லை, என் பிள்ளைக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டணும், என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாருன்னா நம்ம முதல் நாள் நைட்டில் பட்ட காயங்கள் நமக்கு மனசில் இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன், நான் சேர்க்கிறேன், என் குடும்பம் உண்டு, எனக்கு உண்டு, அவ்வளோதான், நீ யார் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவோம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு எதற்காக அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து நான் ஆபிரகாம் இடத்திலிருந்து வந்தவன், ஆபிரகாம் என்னுடைய கிரியைகளை எல்லாம் பார்த்தான், அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கொலை செய்வதற்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவரை அதிலிருந்து கடந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் பிறவி குருடனை பார்த்து அவனை குணப்படுத்தணும்னு நிற்கிறார். எனக்கு தேவையா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வேலையை செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நாம் எப்போதும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நாம் உண்மையாகவே நெருக்கடியில் இருக்கலாம். ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்திலே நாம் அதை மறந்து போகாமல் அதை செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவிலே கொள்வோம். மூன்றாவதாக நான் கடைசியாக பேசி முடித்து விடுகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 20லிருந்து 24 முடிய பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 11வது அதிகாரம் 20லிருந்து 24 முடிய, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் செய்ததான அநேக அற்புதங்கள் எல்லாம் கண்ட அந்த ஜனம் மனம் திரும்பவே இல்லை, அவர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. வந்தோமா, நமக்கு ஒரு நன்மை கிடைச்சதா, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், டாக்டர் ஊசி போட்டார், அவருக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்தோம், சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதானே. அவர் ஒரு வேலையை பார்த்தாரு, நான் என் கடமைக்கு நான் அவருக்கு காசு கொடுத்தேன், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அது இல்லை இந்த இடத்துல. இங்கே வந்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, என் கண்கள் திறக்கப்பட்டது. பிறவி குருடனாக இருந்தவன் கண் எனக்கு போயிருக்கு. நான் குஷ்டரோகியாக இருந்தவன் ஒரு மருத்துவமும் செய்யக்கூடாததை என் தேவன் எனக்கு சரி பண்ணி கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை சீர்கட்டு போயிருந்ததை என் வாழ்க்கையை தேவன் சீர்படுத்தி இருக்கிறார். ஒருவனாலும் செய்யக்கூடாததை எனக்கு தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். எனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் படிப்பு அறிவு இல்லாதவனாக இருந்தவன் இப்போ படித்திருக்கிறேன். எனக்கு இப்போ மார்க் இருக்கிறது, ரேங்க் இருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது. கீழே இருந்து மேலே பார்த்து ஒரு பறவை பறக்கிறது மாதிரி பார்த்து கொண்டிருந்த ஒரு பிளேன் என்ற ஒரு காலத்திலே இப்பொழுது நான் அந்த பிளேன்ல ஏறி வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுல நினைச்சு பார்த்துருப்போமா? நினைச்சதே கிடையாது. அப்படிலாம் பாவப்பா, இதில் தான் பிளேனை ஏரோப்ளேன் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போகிறோம் வர்றோம். நமக்கும் ஒரு திராம் சில தினார்ல டாலர்ல சம்பாதிக்கிற தேவன் கிருபையை தேவன் கொடுக்கிறார். வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆங்கிலத்தில் பேசுறோம், ஹிந்தியில பேசுறோம், மலையாளத்துல பேசுறோம், பல மொழிகள்ல கற்றுக்கொண்டோம். இந்த அறிவுலாம் எங்கிருந்து வந்துச்சு? பிறந்த பொழுது வந்ததா? தமிழே நமக்கு பேச தெரியாது. எவ்வளவு அறிவுகள் நமக்கு வந்திருக்கிறது, எவ்வளவு காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய கிருபை. நம்முடைய சுய பலத்தினாலே ஒரு நாளும் வந்து விடலை. ட்ரை பண்ணோம், டீச்சர் நம்மளுக்கு தலையில் நறுக்குன்னு கொட்டி சொல்லி கொடுத்தாங்க, மண்டையில் ஏறவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ எங்கேருந்து வந்தது? தானா வந்துருச்சானா? வரல, தேவன் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார் இந்த இடத்துல, தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால்
அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த மனம் திரும்பி இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் 2வது மார்ச் மாதம் 2025 வரைக்கும் பிறந்ததிலிருந்து எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். எங்கேயாவது விசுவாசம் வளர்ச்சி, வைராக்கியம், கிறிஸ்துவுக்கு என்ற வைராக்கியம், என்னிடத்திலே தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் என்று நான் கண்டதற்கு பின்பும் அதை விட்டு எடுத்து போடாத ஒரு சம்பவம் எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம மனம் திரும்பணுமா? இது தவறு என்று நாம் உணர்ந்திருக்கிறோம், அதை விட்டோமா? இது சரியில்லை, வேதத்துக்கு விரோதம் என்று உணர்ந்திருக்கிறோம், அதை நாம் தூரம் கலைந்து போட்டோமா? இது தேவனுக்கு விரோதம் என்று நாம் அறிந்ததுக்கு அப்புறமும் மற்றவர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அதை நாம் விட்டு தூரம் எறிந்தோமா? இல்லையே. நமக்கு நாமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாளும் ஆதாயம் அல்ல. ஒட்டு உண்ணி போல, நம்முடைய ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிற ஒரு உண்ணியை போல அது நம்முடைய சரீரத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்கு வர வேண்டிய பலன்களை அவைகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்குமே ஒழிய, என்றைக்கு நாம் அதை தூர கலைந்து போடுகிறோமோ அன்று வரை முழுமையான ஆசீர்வாதத்தை அல்லது சரியான ஆசீர்வாதத்தை அல்லது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமலே இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். பொட்டென்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்று நம்மை நாம இழுத்துக்கொண்ட காரியங்கள், நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாத காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், தேவனுடைய வேலையை அவருடைய வகையிலே அதன்படி செயல்படாத பொழுது இவைகளெல்லாம் நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.